பாஜகவின் முன்னாள் நிர்வாகி விஜயதரணி உள்ளிட்டோர் தாவேக தலைமையின் முன்னிலையில் கட்சியில் இணைந்தனர். இந்த தூய தமிழ் பெயர் கொண்ட கயல்விழி தமிழக வெற்றிக் கழக முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்ட போதே அவரது பெயருக்கு சற்று அரசியல் களங்கம் ஏற்பட்டது என்றே சொல்லலாம். குறிப்பாக வர இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் மதுரை மாநகராட்சி மேயர் பதவிக்கான தாவேக வேட்பாளராக தன்னை அறிவிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை கயல்விழி அழகிரி வெளிப்படுத்தியிருக்காராம். சிஎம் விஜயின் காலை வாரிய மூக்க அழகிரி மகள் கயல்விழி தாவேகாவில் இணைய வைத்த டிமாண்ட், பின்னணியில் மேயர் டீலா. மூக்க அழகிரியின் மூத்த மகள் முண்டியடித்து தாவேகாவில் இன்னும் ஏன் இணையலை? மூத்த திராவிடம் தடுக்கிறதா, இல்லை வேறு ஏதேனும் உள்குத்து இருக்கிறதா என்பதை ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். தயாளு அம்மாளின் தவப்புதல்வன் முத்தமிழ் அறிஞரின் இரண்டாவது மகன் மூக்க அழகிரியின் மூத்த மகள் கயல்விழி தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொள்வது பற்றி அவ்வப்போது செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு. அந்த செய்திதான் தற்போது அரசியலாளர்கள் செவிகளில் சிட்டெரும்பை போல ஊர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தை காக்க வந்த தமிழக பொறுப்பு என்ற முதல் மேடையில் அமர்ந்த தருணத்தில் இந்த தூய தமிழ் பெயர் கொண்ட கயல்விழி தமிழக வெற்றிக் கழக முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்ட போதே அவரது பெயருக்கு சற்று அரசியல் களங்கம் ஏற்பட்டது என்றே சொல்லலாம். அணையிலிருந்து தண்ணீர் எப்போது திறந்துவிடப்படும் என்று ஆவலோடு பொதுமக்களும் விவசாயிகளும் காத்திருக்கிற மாதிரி இவர் எப்போது தாவேக்கள் இணையப் போகிறார் என்ற பரபரப்பும் சமூக வலைதளத்தில் அவ்வப்போதும் சாக்கடை அரசியல்லையும் ஊறியிருந்த அரசியல் விமர்சகர்கள் கைக்கு எட்டியது எப்போது வாய்க்கு எட்டும் என்று நாம் வாயில் பந்தாடலாம் என்று கொக்கு மீனின் வருகைக்கு காத்திருப்பது போல் காத்திருந்தார்களாம். அதோ அந்த பறவை போல அதோ அந்த நாள், குறிப்பாக ஜூன் 13ஆம் தேதி, அதாவது நேற்று முக்கிய பிரமுகர்களுடன் அவர் தாவேகாவில் இணைவார் என்றும் தாவேகாவினர் அத்தி பூர்த்தார் போல எதிர்பார்த்து காத்திருந்திருக்கிறாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் அந்த இணைப்பு கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்று அரசியல் அமுக்கர்கள் இன்று புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று நடைபெறாதது இன்று எப்போதுதான் இந்த பதவிக்கு புதிருக்கு விடை கிடைக்கும் என்ற புத்தம் புதிய கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள் நம்ம அரசியல் மனிதநேயமற்ற உடன்பிறப்புகள். இந்நிலையில் தான் கோழி முட்டையிட்டு குஞ்சு பொரிப்பதற்கு எடுக்கும் நாட்களைப் போல இந்த கயல்விழி அவர்கள் விஷயத்தில் தற்போது தான் தமிழக வெற்றிக் கழகத்தில் இன்னும் இணையாதது குறித்து அதற்கான காரணங்கள் வெளிவந்திருக்கு. தமிழக அரசியல் களத்தில் நடக்கும் விறுவிறுப்பான சம்பவங்களில் கடந்த சில மாதங்களாகவே பல்வேறு கட்சிகளை சேர்ந்த முன்னணி நிர்வாகிகள், பல மூத்த நிர்வாகிகள் மற்றும் முன்னாள் மக்கள் பிரதிநிதிகள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி படைபடையாக எடுத்து சென்றிருக்கிறாங்க. தாம் முன்னால் இருந்த கட்சியை பகைத்து கொண்டு கவர்ச்சி நாயகன் தளபதி தமிழக முதல்வர் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அதிமுக மற்றும் பாஜக உள்ளிட்ட கட்சிகளிலிருந்து பலர் சமீபத்தில் தாவேகாவில் இணைந்து வந்த வண்ணம் உள்ளனர். நேற்று முன்னாள் அமைச்சர் பச்சைமால், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாலகங்கா, வனரோஜா, இளவரசன் மற்றும் பாஜகவின் முன்னாள் நிர்வாகி விஜயதரணி உள்ளிட்டோர் தாவேக தலைமையின் முன்னிலையில் கட்சியில் இணைந்தனர். இன்று திடுக்கிடும் வந்த தகவல்தான் முன்னாள் மத்திய அமைச்சர் மூக்க அழகிரியின் மூத்த மகள் கயல்விழி இந்த தமிழக வெற்றி கழகத்தில் இன்னும் இணையாதது குறித்து பல வதந்திகள் வந்து கொண்டிருக்கையில் அதில் ஒன்று கட்சி இணைவு தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் சில முக்கிய நிபந்தனைகள் முன்வைக்கப்பட்டதாக தகவல்கள் திடுக்குன்னு வெளியாகியிருக்கு. குறிப்பாக வர இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் மதுரை மாநகராட்சி மேயர் பதவிக்கான தாவேக வேட்பாளராக தன்னை அறிவிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை கயல்விழி அழகிரி வெளிப்படுத்தியிருக்காராம். அரசியல் யாது என்று அறியாத அனுபவம் இல்லாத ஒரு அழகிரியின் மகள் கயல்விழி எடுத்த எடுப்பிலேயே தனக்கு அரசியல் கொம்பு தேனு வேணும் என்று அடம் பிடிப்பது தன் தந்தையிடம் வேண்டுமானால் இருக்கலாம், ஆனால் தாவேகாவிடம் அதை எடுபடியாகாது என்கிறார்கள் தாவேக கழக உடன்பிறப்புகள். கயல்விழி தாவேக கட்சிக்கு வந்தால் தாவேகாவிற்கு பலம் கூடும் என்று பார்த்தால் தலைமை பொறுப்புக்கு தலையாட்டுவது நியாயமா என்கிறார்கள் அனில் தாவேகாவினர். சரி, மதுரை மேயர் பதவிக்கு ஆசைப்படுவதற்கும் ஒரு காரணம் உண்டு. மதுரை அரசியலில் அழகிரி குடும்பத்திற்கு தனிப்பட்ட செல்வாக்கு யோகபோகமாக இருப்பதாக கருதப்படக்கூடிய சூழ்நிலையில்
அந்த ஆதரவை அரசியல் ரீதியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துடன் கயல்விழி இந்த கோரிக்கையை முன்வைத்ததாகவும் அரசியல் நோக்கர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் தாவேக தலைமையோ இதற்கு தலையாட்டவில்லை என்றும் இதுவரை எந்த ஒரு பதவிக்கும் முன்கூட்டியே உத்தரவாதம் அளிக்கும் நிலைப்பாட்டில் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது. இதற்கிடையில் குறிப்பாக உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்பாளர் தேர்வு அப்போதைய அரசியல் சூழ்நிலை மற்றும் கட்சி வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு முடிவு செய்யப்படும் என்ற நிலைப்பாட்டையே கட்சி தலைமை கடைபிடித்து வருவதாகவும் தகவல் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு. இதன் காரணமாக கயல்விழி அழகிரி எதிர்பார்த்த உறுதிமொழி இதுவரை கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் தான் அவர் கட்சியில் சேர்வது தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டதற்கான முக்கிய காரணமாகவும் பார்க்கப்படுகிறது. ஆக அதே நேரத்தில் கயல்விழி அழகிரிக்கும் தாவேக தலைமைக்கும் இடையே பேச்சுவார்த்தை முற்றிலும் முடங்கிவிடவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. இருதரப்பினும் தொடர்பு தொடர்ந்து நீடித்து வருவதாக தகவல்கள் அவ்வப்போது வந்த வண்ணம் இருக்கிறது. மதுரை மற்றும் தென் மாவட்ட அரசியலில் அழகிரி குடும்பத்தின் தாக்கம் இன்னும் இருப்பதாக பல அரசியல் ஆய்வாளர்கள் சொல்லுகின்றனர். இதனால் கயல்விழி அழகிரியின் வருகையை தாவேக எட்டி பார்த்தால்தான் அது ஒட்டகம் என்று தெரியும் என்பது போல் கயல்விழியின் வருகையை எட்டி பார்த்தும் எதிர்பார்த்தும் காத்திருக்கிறார்களாம். மேயர் பதவி தற்போதைய சூழலில் கயல்விழி அழகிரி தாவேகாவில் இணைவதற்கான சொர்க்கவாசலின் கதவு இன்னும் திறந்தே இருப்பதாகவும் உள்ளாட்சி தேர்தல் நெருங்கும் நேரத்தில் மீண்டும் பேச்சுவார்த்தைகள் வேகமடையலாம் என்றும் அரசியல் வட்டாரங்கள் முணுமுணுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக மேயர் பதவி தொடர்பான பதில் கிடைத்த பிறகே கயல்விழி அழகிரி நிச்சயம் தாவேகாவில் இணைவாரா அல்லது அணிலை கண்டு கொய்யாப்பழம் பழுக்காமலே விட்டுவிடுமா என்பதை புறத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற தேன் போன்ற உண்மை கலந்த சுவையை ருசிக்க ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.